அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பகுஜன் சமாஜுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அங்கிருந்து ரத்த காயங்களுடன் கிரீம்ஸ் ரோட் அப்போலோ மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். அவருடன் இருந்த 2 பேருக்கு சரமாரியான வெட்டு விழுந்திருக்கு. அவர் அந்த 2 பேருமே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சரமாரியாக வெட்டியதுல அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். அப்போலோ மருத்துவமனையில, கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்துல போலீசார் குவிக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது அவருடைய வீட்டின் அருகே, ஆம்ஸ்ட்ராங் வீட்டின் அருகே கீழே இறங்கி நின்று சில பேரோட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த தாக்குதலான குலவெறி தாக்குதலானது நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல்ல படுகாயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் மருத்துவமனை கொண்டு சிகிச்சை கொண்டு வரும் போதே அவர் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. மருத்துவமனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவருடைய உடல் தற்போது கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் வெட்டப்பட்ட 2 பேருமே மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சிகிச்சையாக அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுமே 2 பேருமே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். சரமாரியாக வெட்டிய மர்ம நபர்கள் யார் என்று குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுவும் வீட்டருகே இந்த படுகொலையானது நடைபெற்றிருக்கிறது. பிஎஸ்பி உடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை மட்டுமல்லாமல் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிஎஸ்பியுடைய மாநில தலைவராக கடந்த பல வருடங்களாக இருக்கக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வெட்டப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் அவருடைய வீட்டுக்கு அருகே அவர் நின்று பேசிக் கொண்டிருந்த போது இந்த கொலவெறி தாக்குதல் நடைபெற்றது. இவரை படுகொலை செய்த மர்ம நபர்கள் எத்தனை பேர், எந்த வண்டியில வந்தாங்க, காரா, ஆட்டோவா, பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவிகளை போலீசார் கைப்பற்றி அதை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சிசிடிவியில பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் யார், எத்தனை பேர் வந்தாங்க, எந்த வழியாக வந்தாங்க, எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பல தகவல்களை தெரிவித்து வராங்க. சம்பவம் நடந்த இடத்துல அதிகாரிகள், அதாவது உயரதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அசம்பவமும் நடக்கக்கூடாது, மாநில தலைவரே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதனால தமிழ்நாட்டில் எந்த ஒரு அசம்பவமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பிஎஸ்பி கட்சியோட சேர்ந்த பல நிர்வாகிகள் மாநில தலைவருக்கு ஆதரவாக செயல்பட்டு எந்த ஒரு இடங்கள்லயுமே யாருமே பிரச்சனைகள் ஈடுபடக்கூடாது, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இடத்துலயுமே பிரச்சனைகள் உருவாகக்கூடாது, கலவரம் உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதுமே உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவருடைய உடல், அதாவது பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் தற்போது கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிகிச்சைக்காக அளித்து வரப்பட்டார் மருத்துவமனைக்கு. ஆனால் மருத்துவமனைக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் மருத்துவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அவர் எதற்காக வெட்டப்பட்டார், யாரால் வெட்டப்பட்டார், எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிய மர்ம நபர்கள் யார், வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்கள் யார், எதற்காக வெட்டாங்க, இவரை மட்டும் வெட்டாம பக்கத்துல இவர் 2 பேருக்கு 2 பேருமே சரமாரியாக வெட்டிருக்கிறாங்க. அவர்களுமே கிரீம்ஸ் ரோட்ல மருத்துவமனையில, அப்போலோ மருத்துவமனையில உயிருக்காக போராடி வருகிறார்கள். இவர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிய மர்ம நபர்களை பிடித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். எதற்காக வெட்டினார்கள், என்ன காரணத்துக்காக வெட்டினார்கள் என்று உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தரப்புல சொல்லப்படுகிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னை முழுவதுமே உஷார் நிலையில போலீசார் இருக்கிறாங்க, அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து பிஎஸ்பி நிர்வாகிகள் யாருமே எந்த ஒரு கலவரமோ எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இவருடைய உடல் தற்போது கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலை இருக்கக்கூடிய, அதாவது ஜிஹெச்ல இருக்க சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போய், அதாவது பிரேத பரிசோதனை செய்ததுக்கு பிறகுதான் அவருடைய உடல்நலம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவர்களை அதற்கு முன்னதாக இவர்கள் வெட்டிய மர்ம நபர்கள் யார் வெட்டினாங்க, எப்படி வெட்டினாங்க, எந்த வழியா வெட்டினாங்க, எத்தனை பேர் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்களை போலீசார் திரட்டி வராங்க. இந்த வெட்டிய மர்ம நபர்கள், படுகொலை செய்த மர்ம நபர்கள்
ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிய மர்ம நபர்களை வந்து அவரை வந்து கொலை செய்த மர்ம நபர்களை பிடித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவரை பிடிப்பதற்கு தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஒரு தகவல் இல்லை. ஆனால் இவரை பிடிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் வந்து சம்பவ இடத்துல அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு கலவரமும் ஆகாம இருக்கிறதுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மர்ம நபர்களை இன்று அல்லது நாளைக்குள்ள பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இவர்களை பிடித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. பிஎஸ்பி மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டது சென்னையில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியும் உண்டாக்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து செம்பியமில் நடந்த இந்த சம்பவம் குறித்து செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கூடுதல் காவல் ஆணையர் வடக்கு ஆஸ்ராகான் தலைமையிலான தனிப்படை போலீசார் இந்த வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்களை பிடிப்பதற்கு தீவிரப்படுத்தி வராங்க. இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதுமே உஷார் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் எல்லா இடங்களிலுமே வந்து உஷார் நிலையில இருக்கிறாங்க. எந்த விதமான கலவரமோ எந்த ஒரு பிரச்சனையும் அனைத்து போலீசாரும் உஷார் நிலையில இருக்கிறாங்க. இந்த சம்பவம், அதாவது இன்று மாலை நடந்த இந்த செம்பியத்துல பிஎஸ்பி மாநிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் வெட்டிய சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து, இந்த படுகொலை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.